This video is sponsored by Vasant & Co. தாலின்றது ஒரு பெண்களுக்கு உண்டான வேலின்னு கூட சொல்லலாம். அதை மதிக்கிறவங்களும் இருக்காங்க, கண்ணை தொட்டு தொட்டு கும்புறவங்களும் இருக்காங்க, குளிக்கும் போது டிஸ்டர்பாக இருக்குன்னு அவுத்து ஆணியில் மாட்டுறவங்களும் இருக்காங்க. தாலின்னா என்னன்னு தெரியலக்கா, ஆனால் எல்லாரும் கட்டுறாங்க தான் நானும் கட்டினேன். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. தாலி கட்டினா இப்படி சொல்ல நம்ம பேச்ச நம்ம பொண்டாட்டி கேட்பான்னு நினச்சி கட்டினேங்க்கா. தாலினா பெண்களுக்கான வேலி, அதுதான் தாலி. அதை கட்டினோடனே ஆண்கள் எல்லாம் காலி. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி கட்டுறாங்க. லைசன்ஸ் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண அவங்க பேரில் எப்படி வாங்குறீங்க, அது மாதிரி இதான் என் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு எல்லாம் இது ஊர் உலகத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் தாலி கட்டுவாங்க. கட்டும் போது இவங்க இதான் என் ஒய்ஃபுன்ற மாதிரி எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி வைப்பாங்க, அதுக்காக கட்டுவாங்க. பெரியவங்களோட கட்டுப்பாடு அது, அதனால் கட்டுறாங்க. தாலின்னு ஒரு விஷயம் கட்டுறதுனால தானே ஒரு குடும்பன்றதில் அதில் தானே உங்களுக்கு குடும்பமே சேருது. தாலின்னு கட்டுறதுனால தான் குடும்பமே சேருது. அப்படி இல்லைன்னா எப்படி வேணால் இருந்துட்டு போயிடலான்னு குடும்பம் சேராதில்ல. ரெண்டு குடும்பமும் சேர்றது அதில் தானே சேருது. அதனால தான் தாலின்னு கட்டுறது. ஃபீமேலாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு மேரேஜ் ஆனாங்க அது அடையாளத்துக்கு உள்ளது அந்த தாலி. அது பழைய சம்பிரதாயம். அந்த தாலி கட்டினா ஒரு அந்த காலத்தில் கல்யாணம் ஆகணும் தான் அர்த்தம். இப்போ சைனம் போட்டுக்கிறாங்க, அது சொல்ல முடியாத நிலைமையாக இருக்குது. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் தாலி கட்டினா தான் அது பழைய சம்பிரதாயம். அப்படி அது கட்டினா தான் கல்யாணம் பண்ணி நம்புவாங்க உலகம், அதனால் கட்டுறாங்க. எதுக்கு கட்டுவாங்கன்னு தெரியல, பட்டு அது கட்டினீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நினப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மனசை சுமக்கிறவங்க தாலி கழுத்தில் சுமப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பழமொழி இருக்குது. ஸோ அது ஒரு சேஃப்டிக்கு தான் அது எல்லாமே. ஏன்னா பொண்ணுங்களை தப்பாக பார்க்குற உலகத்தில் தாலி இருக்கும் போது பார்க்குற கண்ணுங்களோட இது மாறுபடும். ஸோ அதனால் தாலி சேஃபு தான் எங்களுக்கு. தாலி கட்டுறாங்கன்னா அது ஒரு சம்பந்தம். என்னென்னா இப்போ இருக்கிற பொண்ணுங்கன்னா தாலியை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய விஷயமா நினைக்க மாட்டுறாங்க. இப்போ மாடர்ன் கேர்ள்ஸ் இருக்காங்க, வில்லேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வில்லேஜ் கேர்ள்ஸுங்கன்னா தாலியோட மதிப்பு என்னன்னு தெரியும், ஓகேங்களா. சென்னையில் இருக்கிற பொண்ணுங்க பாதி பேர் தாலியோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஆனால் சில பொண்ணுங்க இந்த பப்பு இப்போன்னு போகிறதுனால அந்த தாலியோட விஷயத்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மதிக்க மாட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இதுலேயே கைட்டு வச்சுட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு மூலிமா நிறைய பேரை பார்த்துருக்கேன். கைட்டு வச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் அவங்க அழகு போகுது. ஸோ அது இருந்தால் கொஞ்சம் 4 பேர் பார்க்க மாட்டுறாங்க, அதனால அந்த தாலியை அவுத்து வச்சுட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சது இதுதான். தாலி எதுக்குன்னா ஒரு உரிமைக்காக கட்டுறாங்க, பொண்டாட்டின்ற உரிமைன்றதுக்கு வேணுன்றதுக்காக கட்டுறாங்க. தாலி என்பது ஒரு பூர்வீகமான அது நடைமுறைமா. ஆணும் பெண்ணுக்கும் அவங்க இளர வாழ்க்கைக்கு அது அத்தியாவசியமே அதுதான், சரிங்களா. அந்த காலத்துலலாம் எப்படின்னா முந்தானியும் வேட்டி கட்டி ஒரு உறவுமுறை கொண்டாடுவாங்க, சரியா. இவங்களுக்கு இவங்க தான் சொல்லிட்டு எங்களுக்கு சத்திரத்தில் நடந்துச்சுமா தாலி கட்ட சொல்லலாம். நாங்களாம் அதுமாரி கைட்டு வைக்க மாட்டோம். தாலியெல்லாம் செத்த பேர் தான் தாலியை கைட்டுவோம், அந்த மோந்தத்தை கைட்டுவாங்க, வழியெல்லாம் ஒடிச்சிடுவாங்க. அதுதான் எங்களோட பழக்கம். அவங்க பெற்றவங்க வளர்ப்பு சரியில்லைங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தெளிவுங்க, பெற்றவங்க வளர்ப்பு சரியில்லை. வளர்ப்பு சரியாக இருந்தால் தாலியோட மோசம் உங்களுக்கு தெரியும். வளர்ப்பு சரியில்லாதவங்களுக்கு அந்த தாலியோட அருமை தெரியாது. கையில் வைக்கக்கூடாதுமா, அப்படின்னா வெளிக்கிற கூட அப்படி தான் இருக்கணும், கைத்துலன்னு சொல்லணும். அதான் மாடர்ன் ஆகிட்டு இருக்குது, என்ன பண்ண முடியும், நம்ம யாரை வேணா கேட்க முடியும். அப்புறம் என்ன பண்ண முடியும். எங்கள் காலம்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. எல்லாமே அட்வான்டேஜாக போகிறாங்க. தாலியும் கைட்டு வைக்கிற அளவுக்கு அட்வான்டேஜாக போயிட்டாங்க. பெண்கள் அந்த அளவுக்கு மனநிலைமை மாறிட்டு இருக்குது, ஆம்பளையை மதிக்காது, அவ்வளோதான். அது கைட்டி வச்சா அது நல்லதில்லை. அதை நம்மளாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், அது பண்ணவும் கூடாது. அதுதான் அது போட்டது போட்டபடியே தான் இருக்கும். இப்போ சாதாரணமாக கவுரு மாற்றினா கூட சாதா கவுரு போட்டுக்கணுன்னா அந்த தாலியை புதுசாக மாற்றணுன்னா மாற்றுவாங்க. அது அவங்கவுங்க விஷ், போட்டுக்கணும்னு நினச்சா போட்டுக்கலாம், வேண்டானா அவங்கவுங்க மதர் சொல்கிறதுல மதர் இல்லா சொல்கிறத பொறுத்து அவங்கவுங்க. அது எப்படின்னு சொல்கிறதுன்னா பெற்றவங்கள தான் சொல்ல முடியும், ஏன்னா பொண்ணுங்களை குறை சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தான் குழந்தை இப்படி வளரணும் இப்படி வளரணும் இப்படி வளரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆசையை காமிச்சு விட்டுடுறாங்க. இப்படி தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்படி இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு விடுதலையாக விட்டுட்டா அப்புறமா தாலி போட்டுக்குன்னு சொல்லும் போது எனக்கு வேணாம், இது ஒரு ஃபேஷனாக இல்லை எனக்குன்னு சொல்லிட்டு கைட்டு மாட்டிடுறாங்க. அதுதான் நடக்குது. அது என்னென்னு பார்க்குறேன்னா ஜென்ரேஷன் கேப் மாறுது. அந்த காலத்தில் அம்மா ஒரு மாதிரி இருந்தாங்க, ஆயா ஒரு மாதிரி இருந்தாங்க.
என்னோட ஒய்ஃப் ஒரு மாதிரி இருக்காங்க, என்னோட பொண்ணு ஒரு மாதிரி இருக்கலாம் இல்லையா? அதாவது ஜென்ரேஷன் கேப் மாறிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க தாலியை கழட்டுறதும் மாற்றுறதும் ஹஸ்பண்டே மாற்றுறது கூட அவங்க ஒப்பீனியன் நான் நினைக்கிறேன். அது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, ஸோ கழட்டி வச்சிடுறாங்க. அது அவங்க வீட்டில் எப்படி வேணால் இருக்கலாம், பட் பப்ளிக்கில் போகும்போது அவங்க போட்டுட்டு போகிறது நல்லது. என் பொண்டாட்டிலாம் தாலியே போட மாட்டா, பொட்டு வைக்க மாட்டா, தாலி போட மாட்டா. அவங்கள்ட்ட அதெல்லாம் போடுமா, அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படி பெரியவங்க சொல்கிறாங்க அப்படிமே. அது எதுக்கு இப்போ அப்படிம்பா. அவ்வளோதான், தாலிங்கிறது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவா. எப்படி பார்க்குறோன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒர்த்தே இல்லை. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக லைஃப்பை கெட் டுகெதரு அந்த மாதிரி என்ன சொல்கிறது லிவிங் டுகெதரு அந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்களா, அவங்க அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. தாலி சும்மா ஒரு பேச்சுக்கின்ற மாதிரி தான் தாலியை வச்சுருக்காங்க, தவிர மறைச்சி தான் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு போனால் தாலி எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, இங்கே வெளியில் வந்தால் சும்மா தாலி கட்டின்னு சுற்றுறது, அதுக்காக தான் பசங்க சைட் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாலியை ஒழிச்சு வைக்கிறது. என்னோட கரியரில் பார்த்தீங்கன்னா என் 3 பொண்ணுங்க ட்ராவல் ஆகிருக்காங்க. எனக்கு 3ஆவது பொண்ணே மேரேஜ் ஆன பொண்ணு தான். ஆனால் எனக்கு தெரியாது, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பொண்ணு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும். பார்த்துங்க எப்படி இருக்குது. எப்படி தெரியும்னா அவங்க ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு பிரேக்கப்பு எல்லாம் போயிடுச்சு. தாலி இல்லை, மெட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் சொல்லி என்கிட்ட பேசினான். நான் பிக்கப் பண்ணும்போதுனா காலேஜ் தான் பிக்கப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக தான் தெரியும் எனக்கு அந்த பொண்ணுங்க ஆல்ரெடி மேரேஜுன்ட்டு. பார்த்துங்க, இதான் பசங்களோட நிலமை, இப்போ இருக்கிற நிலமை. இப்போ எங்களை பழக்க தாலி அறுத்துவோம், வாங்கிடுவாங்க, வழியெல்லாம் ஒடிச்சிடுவாங்க, மெட்டெல்லாம் ஊற்றுருவோம். எங்களில் நம்ம திருப்பி இப்போ கல்யாணம் பண்ணி போகிறதுல புள்ள போய்ட்டு ஆகிட்டு பேர் யாரே கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி வச்சுக்க மாட்டோம். நம்ம பேரம் பற்றிலாம் எடுத்தாச்சு, நம்ம போய் கேட்டால் அதான் சொல்லுவாங்க, நீ யாரும்மா கேட்கறதுக்குவாங்க. நமக்குலாம் தாலி முக்கியம் தான், நம்மளை கடலில் சீக்கிரம் பறிச்சுக்கணும். இப்போ அந்த குங்குமம் மஞ்சள் இல்லாத போயிடுதா, ஒரு பூ வைக்க முடியல, ஒரு நெடுத்தில் போக முடியல, ஒதுங்கி நிற்கிறதாக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படிலாம் யோசிக்காங்களே. அதனால் எல்லாரும் நம்ம அப்பா அம்மாலாம் தாலி போட்டிருக்காங்களே, எங்கள் அம்மாலாம் ஒரு நாள் கூட தாலியை கழட்டி வச்சது இல்லை. பெரியவங்கலாம் எவ்வளோ வரை பார்ப்போம், அவங்களாம் தாலியோடு இருக்காங்க, நம்ம பொண்டாட்டி மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிப்பேன். பார்க்கறதுல கஷ்டமாக இருக்கும். மற்றவங்க பார்த்தாலும் சத்தம் போடுவாங்க, போடுமா அப்படின்னா. உடனே உங்களுக்கு என்ன போ அப்படிங்கிற மாதிரி பேசிடுவா. எங்கேருந்து யாரையோ பார்த்து கற்றுக்கிறதுலாம் இல்லைம்மா. இது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வர்றது தான். இப்போ நான் போடாமல் வந்தேன்னா சரி நம்மளும் போடாமல் போவோம் அப்படின்றது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது யாரையோ பார்த்து கற்றுக்கிறதுலாம் இல்லை. அது ஒரு நாள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அவங்களே இதை சொல்லி தெரிஞ்சுக்க போகிறாங்க. இதை நம்ம கைட்டக்கூடாது, இப்படி தான் இருக்கணுன்றதை அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. எங்கள் வீட்டுக்கார செத்து 5 வருஷம் ஆகுது. நானே அந்த மாதிரி தான் தாலியை கட்டி போட்டுருவேன், வச்சிருவேன், கொண்டுருவேன். இப்போ தாலி இல்லாமல் அவர் இறந்ததுலேருந்து இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அது ஒரு எனக்கே அது நீங்கள் அன்னைக்கு தான் அது இந்த பாடம் அவர் சாம்பிள். ஏன்னா இப்போவும் நான் தாலிக்கு தான் போராடிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனையை டேஷனில் ஓடிட்டுருக்கேன். என் பிரச்சனை செகண்ட் மேரேஜ் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. எடுத்துக்கினேன் 5 வருஷம் ஒத்துறேன். இப்போ அவர் என்ன நேரம் வேண்டாம், எனக்கு வேறு பொண்ணு நான் எடுத்துக்கினேன் அப்படின்ட்டு இப்போ அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்னுடைய பிரச்சனையை நீங்கள் எனக்கு தான் கரெக்டாக காட்டி கொடுக்குறீங்க. நான்ற பொண்ணாக பிறந்தா தாலி ரொம்ப முக்கியம் இல்லாமல் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு அப்பா தானே, அப்புறம் தான் கணவர். சாவர வரைக்கும் மண்ணுக்கு போகிற வரைக்கும் கணவர் தான் நம்மளுக்கு எப்போவுமே. அதனால் தாலின்றது ரொம்ப முக்கியம். ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கு எத்தே தாலி தான். This video sponsored by Vasant & Co.